Hello friends, I am Dr. Sendhil Prabhu, surgical gastroenterologist from Tirupur Gastrocare. கால் பிளாடர் பித்தப்பை வந்து டைஜஷனுக்கு ஒரு மிக முக்கியமான உறுப்பா இல்லையா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் வந்து பித்தப்பையில் இன்கேஸ் கல் இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு சர்ஜன்ஸ் வந்து யாரோ ஒருத்தர் லேப்ரோஸ்கோபிக் கோலிசிஸ்டெக்டமி, அதாவது லேப்ரோஸ்கோபிக் சின்ன ஹோல்ஸ் போட்டு பித்தப்பை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உடனடியாக வந்து பல பேருக்கு வர டவுட் வந்து பித்தப்பையை ரிமூவ் பண்ணிக்கலாமா வேண்டாமா, பித்தப்பை ரிமூவ் பண்ணிட்டா டைஜஷன் ஆகாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சர்ஜரி ஆப்ரேஷனையே பண்ணாமல் தள்ளி போடுறதுனால பல பிரச்சனைகளோடு வர்றாங்க. பித்தப்பை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் பிடிச்சி திடீர்னு வயிறு வலி அதிகமாகி வர்றாங்க. ஒரு சிலர் வந்து கல் கீழே இறங்கி மஞ்சள் கம்மல் ஏற்பட்டு, பித்த குழாயில் கல் இறங்கி மஞ்சள் கம்மல் ஏற்பட்டு, அதுக்கு ERCPங்கிற இன்னொரு சர்ஜரி பண்ணி அந்த கல்லை எடுத்து அதுக்கப்புறம் வந்து பித்தப்பை ஆப்ரேஷனுக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை தவிர்க்கிறதுக்காக தான் சர்ஜரியை ஆக்சுவலாக சஜஸ்ட் பண்ணுறாங்க. சரி, பித்தப்பை உண்மையாலுமே வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பித்தப்பை என்ன வேலை அப்படின்னா, பித்தப்பை வந்து கொஞ்சோண்டு பையில் வந்து, பைலுங்கிறது கல்லீரலில் உற்பத்தி ஆகிறது. கல்லீரல் உற்பத்தி ஆகிற பித்தம் பித்தப்பையில் கொஞ்சோண்டு தங்கி சாப்பிட்றப்போ சுருங்கி பித்தம் கொஞ்சம் வெளியில் வருது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 லிட்டர் பைல் வந்து பித்தம் வந்து உற்பத்தி ஆகுது. அப்ராக்சிமேட்டாக ±200-300 ml இருக்கலாம். இப்போ இந்த பித்தம் வந்து கல்லீரலிருந்து பித்தக்குழாய் வழியாக குடலுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த பித்தப்பைங்கிறது அதில் ஒரு 30-40 ml வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றப்போ ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுக்குது. அந்த பித்தப்பை சரியாக வேலை செய்யாதனால தான் அதில் கல் உருவாகுது. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கல் சரியாக சுருங்கி விரியாதனால அதில் வந்து கல் உருவாயிருது. ஸோ ஃபுல்லாக சுருங்காது, இப்படி பாதி சுருங்கி நின்றுடுச்சுன்னா அதில் தங்குற பித்தம் வந்து செரிமெண்ட் ஆகி அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சூப்பர் சேச்சுரேட்டட் பைலாக இருக்கும், அதாவது திக் பைலாக இருக்கும், விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். அந்த பைலில் வந்து மணல் மாதிரி உற்பத்தி ஆகி கல் உற்பத்தி ஆகுது. இதுதான் வந்து பித்தப்பைக்கு கல் ஃபார்ம் ஆகிறதுக்கான மெயின் ரீசன். சரிங்களா? ஸோ ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து பித்தக்குழாய், இது கல்லீரலேருந்து போகிற பித்தக்குழாய்னா பித்தப்பை வந்து இப்படி சைடில் ஒட்டிகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சைடில் இருக்கிற உறுப்பை எடுக்கிறனால பித்தக்குழாயில் போகிற பித்தம் கண்டினியூஸாக குடலுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. பித்தம் வந்து கல்லீரலேருந்து உற்பத்தி ஆகி குடலுக்கு போய்கிட்டு இருக்கு. சைடில், அதாவது கால் பிளாடர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால டைஜஷன் இஸ் நாட் கோயிங் டு கெட் அஃபெக்டட். ஸோ டைஜஷன் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்த்துடைய சந்தேகம். அது என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ளே வாங்கி அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால் என்ன, பல பேஷண்ட்ஸ் வந்து பிரச்சனைகளில் போயிட்டு சிக்கிக்கிறாங்க. இன்ஃபெக்ஷன், கால் பிளாடரில் இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் பிடிச்சிடுறது, கேங்க்ரீன் ஆகிடுறது, வெடிச்சு போயிடுறது, அப்புறம் மஞ்சள் காமாலை, கல் இறங்கிருச்சுன்னா, பித்தக்குழாயில் இறங்கிச்சுன்னா மஞ்சள் காமாலை, இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு வராங்க. இவங்கெல்லாம் வந்து முதல்லயே தெரிஞ்சிருக்கும், கல் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். கல் இருக்குன்னே தெரியாமல் பல பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி வரலாம், அது வேற. கல் இருக்குன்னு சொல்லி ஒரு 3 years பேக் 4 years பேக்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கு சர்ஜரி சஜஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் ப்ராப்ளம்ஸில் லேண்ட் ஆகி தென் இதை சஃபர். ஸோ இப்படி காம்ப்ளிகேட்டடாக வர்றப்போ அதை ரெக்கவரி வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பித்தப்பையில் கல் உருவாகிருக்குது, சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா லேப்ரோஸ்கோபிக் கோலிசிஸ்டெக்டமி பண்ணுறதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டைஜஷன் வந்து ஹவு இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.